அன்பிற்கினிய உறவுகள் அனைவருக்கும் அடியேனின் நேசம் நிறைந்த நெஞ்சினில் என்றும் வாசம் மாறா பாசங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆனந்த வணக்கங்கள். உங்கள் சச்சிதானந்த வணக்கங்கள். பொருள் தேடும் நேரங்களின் ஓரங்களில் எப்போதாவது சில நேரங்கள் அருள் தேடி அலைகின்ற அற்பன் யான் கண்டுகொண்ட ஞானச் செய்திகளைத் தங்களோடு உரையாடி இன்பக் கடலின் கரையாடி மகிழ்கின்ற வேளையினில் கடந்த ஒரு மாதமாக எந்தப் பதிவும் செய்யாமல் காலம் கடந்ததின் உண்மை யாதெனில், இறைவனின் பரிபூரணமான வரங்களைத் தேடி பல்வேறு விதமான பயிற்சிகளும் புது முயற்சிகளும் மிகக் கடுமையாக முயன்று கொண்டும் மிகப் புதுமையாக பயின்று கொண்டும் இருந்த இனிமையான பொழுதில் இறைவன் எனக்குச் சற்று ஓய்வு அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலோ அல்லது எனது கர்ம வினைகளின் கரிய வண்ணத்திலோ எனது இடது கையின் மணிக்கட்டு முறிவு உண்டாகி அதனைச் சரி செய்து கொள்ளும் ஆவலில் அலைந்து திரிந்து கொண்டிருந்ததினால் தங்களோடு உரையாடும் உன்னத நிமிடங்களை உண்மையாகவே இழந்து நிற்கின்றேன். ஆனாலும் இதுவும் என்பால் கொண்ட அன்பின் வெளிப்பாடாக எனது இறைவன், மன்னிக்கவும், நமது இறைவன் எனக்கு கொடுத்த பரிசு என்றே நம்புகிறேன். காரணக்காரியம் காட்டிடுவேலியனும் ஆரணச் சிற்சபை அருட்பெருஞ்சோதி என்கின்ற 1596 வரிகளைக் கொண்ட அகவலின் இடையில் வருகின்ற ஒரு அற்புத வரி. அந்த அகவல் வரிகளின் மூலம் இந்த உலகில் நடைபெறும் சகலவிதமான செயல்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவும் ஏதோ ஒரு காரியத்திற்காகவும் கருணாமூர்த்தியாக விளங்கும் கடவுளின் கைங்கரியமாகவே இருக்கும் என்பதனை உண்மையாக நம்புகிறவன் என்கின்ற அடிப்படையில் எனக்கு நடந்த இந்த சிறு விபத்தும் இறைவனின் திருவிளையாடல்களில் மிகச்சிறந்த ஒரு விளையாடல்களாகவே இருக்கலாம். சுய பிரதாபங்களைச் சொல்லிச் சில நிமிடங்களை வீண் செய்து விட்டேன், மன்னிக்கவும். இறைவனின் அருட்செயலை எண்ணி எண்ணி மகிழ வேண்டிய மணித்துளிகளை இப்படி விரயம் பண்ணி வீண் செய்தமைக்கு வருந்துகிறேன். ஒற்றை மணிக்கட்டு உடைந்ததன் மூலம் நான் பட்ட வலிகளும் அதனைச் சரி செய்து கொள்ள அலைந்து திரிந்த 1000 வழிகளும் எனக்குச் சொல்லும் மொழியாக, அதாவது விளக்கமாக, நான் உணர்வது இதனைப் போன்ற ஆயிரக்கணக்கான உறுப்புகளும் அதற்கு உறுதுணையாக லட்சக்கணக்கான வடிவமைப்புகளும் கொண்ட உன்னதமான தேகத்தை நமக்கு கொடுத்த அந்த ஏகத்தை, இறைவனின் தியாகத்தை எந்த அளவுக்கு நாம் போற்றி வணங்கி நமது நன்றியினை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணமே எனக்கு மிகப்பெரிய மலைப்பை தருகின்றது. பேசுவதற்கு தேவையான 1000 தலைப்புகளை தருகின்றது. ஆமாம், கோடான கோடி அண்டங்களை படைத்து காத்து ரட்சித்து அருள்பாலித்து வருகின்ற பேராற்றலும் பெரும் கருணையும் கொண்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பெருமைகளை பேசிட வேண்டும் என்கின்ற எனது இந்த எண்ணமே எனது சிறப்புகளை சிறப்பாக உணர்த்துகிறது. ஆமாம், அவனின் பெருமைகளை பேசும் அளவுக்கு அப்படி ஒரு தகுதி எனக்கு இருக்கின்றதா என்று நானும் இங்கே இப்படி ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் தெரியவில்லை. இது நாடகமே ஆனாலும் கூட சதா சர்வ காலமும் சலிப்பின்றி அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் அவனின் பெருமைகளை பாடிக்கொண்டிருப்பதில் ஏதோ ஒரு பரவசம் எனக்குள் நவரசம் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அற்புத சுகத்திற்காக அற்பன் யான் ஏதேதோ பேசினாலும் கூட
என்னையும் ஒரு பொருட்டென்று நம்பி எனது உருட்டுகளையும் உண்மை என்று நம்பி தாங்கள் தங்கள் பொன்னான நேரங்களை எனக்காக செலவிட்டு கொண்டிருக்கும் தங்களின் திருவடி மலர் தாள்களை வணங்கி மகிழ்கின்றேன். திரும்ப திரும்ப நானே இப்படி பதிவுகளின் மூலம் பேசிக்கொண்டிருப்பது மனச்சிதைவு அடைந்த மனநோயாளிகள் தனக்குத்தானே பேசிக்கொண்டு மகிழ்வது போல இருக்கின்றது என்று எள்ளி நகையாடும் எனது நண்பர்கள் ஒரு சிலருக்கு சிறந்த ஒரு பதிலாக தாங்களும் ஏதேனும் ஒரு செய்தியினை அல்லது கேள்வியை இடையிடையே கேட்பீர்களே, ஆனால் ஆகச்சிறந்த ஒரு விவாத நிகழ்வாக இது மாற நிச்சயம் வழி இருக்கின்றது. இந்த பதிவு சார்ந்து தங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் உறவுகளே. அது இன்னமும் விரிவாக மிகச்சரியாக நமது உரையாடல் பயணம் செய்ய உதவும் என உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். கபால ஞானபீடத்தின் கதவுகள் உங்களுக்காக எப்போதும் திறந்தே இருக்கும். நேரம் காலவை போன்றவை மறந்தே இருக்கும். நன்றி, வணக்கம்.